தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட கவி, என்ன வேணாலும் பண்ணிக்கோடி. ஆனா இந்த பார்வை மட்டும் பார்க்காத. என்னவோ என்னமோ பண்ணுது. புடி, சிரிக்கிற நீ. சரி, அப்போ நான் எழுதட்டா? அப்போல இருந்தே பொசிஷன் மாற்றி இருந்து இருந்து கேட்டுட்டே தான் இருக்க. ஆனா இப்போ வரைக்கும் எழுதலை. போ. வெக்கப்படுறீங்களா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வெக்கப்படுறீங்களா நான் கேட்குறேன். இதயத்தை ஒரு நொடி நிறுத்தினாய், அதற்குள்ளே உன்னையே பொருத்தினாய். கவி கூசுது. என்னடி எழுதிட்டியா? எழுதிட்டியான்னு கேட்டேன். ஏங்க? என்னடி? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என் பேர் இவ்வளோ சின்னதா இருக்கேன்னு எனக்கு கஷ்டம் வந்ததே இல்லை. ஆனா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 எழுத்துலயே முடிஞ்சிடுச்சு என் பேரு. பட்டவா ராஸ்கோல், நீ என் நெஞ்சில கை வச்சிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்கேயோ என்னமோ பண்ற மாதிரி இருக்கு. இதுல உன் பேரு சின்னதா இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. போடி ஒழுங்கா. இப்படிதான் கடைசி வரையும் இப்படியே சிரிச்சு சிரிச்சு இரு. அந்த ஒரு சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் இந்த பார்வையிலேயே மறைச்சிடுவா கல்லி. இன்ட்ரெஸ்டிங். அட்டிங்கொய்யால நான் கவிதைல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா மேடம்க்கு? இந்தா அடுத்த சிரிப்பு வந்துட்டுல. ஐயோ, நான் இனி சிரிக்கவே இல்லை, போதுமா? வேண்டாம் வேண்டாம், நீ சிரிச்சாதான் கொள்ளலாம். அது சரி, நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, குழந்தையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க, கள்ள பய. சரி, பாருங்க நான் எப்படி எழுதியிருக்கேன்னு. கையெடு. இப்போ நீ என் கைக்குள்ள. நீ இப்போ என் கைக்குள்ள இருக்கடி. கைக்குள்ள இருக்கேனா? அப்படியே நான் உன்னை இப்போ சாப்பிட போறேன். செம்ம டேஸ்டி. என்ன பொறுக்கியா? அது சரி, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். கேய், இங்க பாரு, நீ அங்கேயே தாண்டி இருக்க. நான் உன்னை சாப்பிடல, சும்மா சொன்னேன். பாத்தியா? போதுமா? ஏண்டி உன் பேர் எடுத்து சும்மா வாயில போடுற ஆக்ஷன் பண்ண, அதுக்கு இப்படி அடி கோவப்படுவ? போங்க. சரி, இனி டிஷர்ட் போட்டுக்கிட்டா? போட்டுக்கோங்க. சரி, அதை எடுத்து கொடு. என் பக்கத்துல இரு. கவி, அது நீ எழுதுனல என்னோட நெஞ்சில, அதே போல நானும் எழுதுட்டா? நீங்க எழுதணுமா? உங்களுக்கு பாக்கி இருக்காதே. ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியா எழுதலாம். ஆனா உங்களுக்கு நீங்களே எழுதணும்னா அது கஷ்டம். ஏன் நெஞ்சில நானே எழுதுறதுக்கு கேட்பேனா? உங்க நெஞ்சில எழுத இல்லையா? பின்ன அது சொல்லுங்க, என்ன முழுங்கி முழுங்கி இருக்கீங்க?
அது வந்துடி ம், நான் எழுதணும்னு சொன்னத உன்னோட நெஞ்சல என்ன? இல்ல நீ மட்டும் என் நெஞ்சில எழுதுன ம், எனக்கும் உன் நெஞ்சில எழுதணும்னு ஆசை. அதெல்லாம் முடியாது. ஏ ப்ளீஸ் டி. அம்மா, நான் போறேன். என்ன போறியா? நான் எழுதுனதுக்கு அப்புறம் போ. ம்ம். என்னதான் சிறுங்கினாலும் நான் விட மாட்டேன். சான்ஸ் இல்ல. போங்க. நான் விடவே மாட்டேன். விட மாட்டியா? இது என்னங்கடா இது கதையா இருக்கு? இவ மட்டும் அவ பேரை என் நெஞ்சில எழுதி என் மனசுல இடம் பிடிப்பாளாம். ஆனா நான் மாத்திரம் அவ நெஞ்சில என் பேர் எழுதி நான் அவ மனசுல இடம் பிடிக்க கூடாதாம். இது நல்லா இருக்கே. என்னடி பாக்குற? நீ மட்டும் என் நெஞ்சில உன் பேர் எழுதுன, நான் உன் நெஞ்சில என் பேர் எழுதக்கூடாதா? எது? நான் உங்க நெஞ்சில என் பேர் எழுதுனதும் நீங்க என் நெஞ்சில உங்க பேர் எழுத போறேன்னு சொல்றதும் ஒண்ணா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீயும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். அப்புறம் இதுக்குள்ள என்ன போட்டி போறாம? எம்மதமும் சம்மதம்னு ஏத்துக்கணும்டி. இப்ப பாரு, நீ கேட்டியேன்னு என்னையே முழுசா உனக்காக கொடுத்தேனா, அது போலதான் நான் என்ன உன்னையே முழுசா கூட நான் கேட்டேன். இத்தனோண்டு உன் நெஞ்சில என்னோட பேர் எழுதிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அதித், இந்த 3 வார்த்தை எழுதுறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்? கவின்னு எழுத எவ்வளோண்டு இடம் ஆச்சு? அதே போல தாண்டி ஆகும். அதான் இங்க வா எழுதுறேன். எது? லூசா நீங்க? போங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாக்குறத பாரு. என்ன? ஹேய், சும்மா கேட்டேன்டி. சும்மாவா? சத்தியமா? இன்னும் நம்பலையா நீ? செல்லமே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டி. சும்மா நீ என்ன சொல்றன்னு பாக்கறதுக்காக. நீ எழுதுங்கன்னு சொன்னா கூட நான் எழுதிருக்க மாட்டேன், சரியா? அதனால நான் சும்மா கேட்டதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. சத்தியமா நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேனே. பாவம் என் செல்லக்குட்டி நல்லா பயந்துட்டா. பின்ன இல்லாத. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் நல்லா பயந்துட்டேன். இனி இது போலலாம் பேசாதீங்க, சரிங்களா? சரிடி செல்லம், பேச மாட்டேன், போதுமா? சரி, இத சொல்லு. நீ சின்ன வயசுல இருந்தே அடுக்களை பக்கம்லாம் போயிருக்கியா? அடுக்கலைக்கா? ம். ஏன்? அப்போனா சின்ன வயசுல இருந்தே நல்லா சமைப்பியா? சமைப்பனா? எனக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம். ரொம்ப தூரமா? அப்புறம் எப்படி பிரதனை அவ்வளோ டேஸ்டா செஞ்ச? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சாவா? பா, வேற லெவலு. அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கம் அதுல இருந்துச்சு. ஏய் சத்தியமாடி, அவ்வளோ டேஸ்ட். அந்த ஜாகரியோட அளவெல்லாம் திகட்டாத லெவல்ல கரெக்டா போட்டு வச்சிருந்த. செம்ம டேஸ்ட். அது மாத்திரமா, நெய். நெய்யெல்லாம் ரொம்ப கூடி போச்சுன்னு வச்சுக்கோ, அது திங்க முடியாது. ஒரு மாதிரி தேக்கட்டும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி இருக்கும். அது போலலாம் இல்லாம எல்லாம் கரெக்ட் லெவல்ல செஞ்சு அசத்திட்டடி. அப்படியா? ஆமா டீச்சலாம், அத்தனைக்கும் டேஸ்ட். பா, இன்னொரு கிளாஸ் கிட்டியா கொல்லான்னு தோணுன்னு. சரி, நான் போய் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், இரு. அதான் நீ நிறைய உண்டாக்கி வச்சிருக்கேன்னு சொன்னேல்ல, அதுவே மதி. மார்னிங்கா எண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் பிரதன்னும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போகாமே. சின்ன குழந்தைங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா இருக்கு? ஆமா. அப்புறம் அப்புறம் என்ன, இந்த ரிங்ல இருந்தா பாருடி, மாமா கேக்குட்டு. ஒன்னும் இல்ல. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா?
தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி எழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். அவ்வளோலாம் நடந்திருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன, நான் அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதன் பிறகுதான் பெரும் மூச்சு விட்டு நிம்மதியா ஆனேன். உங்க மடியில கொஞ்ச நேரம் கிடக்கட்டா? ஏய், இது என்னடி கேள்வி? இங்க நான் ஒன்னும் சோய்க்கிறது கேட்டோ? கிடக்கணும்னு தோணியா பெட்டனை சோய்க்காத கிடந்துடணும். இது என்ன ஒரு கேள்வி? சரி. வா டி, அந்த பிள்ளை எடுத்து கொடு. ஓகே, செட் ஆயி. சரி, இன்னைக்கட எந்திரங்களும் சம்சாரிடி. என்ன சம்சாரிக்க? எந்திரங்களும் சரி, இந்த கூட்டுக்காரி எல்லாம் பத்தி പറയാം. சரி. எந்த ஸ்கூல் ஃப்ரெண்டானோ இல்ல காலேஜ் ஃப்ரெண்டானோ? ரெண்டும். ஓ, ஓகே ஓகே. பர கேக்கட்ட. அம்புலியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்ப கதை பேசி பேசி விடுது இரவு. அவங்கள பத்தி சொல்ல போனா நிறைய இருக்கு. அவ்வளோ சேட்டக்காரிங்க தெரியுமா? நான் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் சைலண்டா இருப்பேன். எவ்வளோ அழகா இருக்கடி. இந்த மொத்த அழகும் எனக்காக மாத்திரம் தான் நினைக்கும் போது எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்க? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நீ ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? என்னால எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாலை உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அந்த டாலர், அதுக்கு பக்கத்திலே அந்த சாரியோட மடிப்பு, அப்புறம் போதும். சரி, நம்ம வேற ஏதாவது பேசலாம். அப்புறம் சொல்றீ, வேற என்னெல்லாம் இருக்கும் உன் கூட்டுக்காரிய பத்தி பாறைய? ரொம்ப நிறையவே இருக்கு. அப்படியா? சரி, பர கேக்கட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ பெண்ணுங்க தெரியுமா? அப்போ யாரும் இன்னும் எழுச்சில்லே? யாரு நீ எலும்பல? அட கடவுளே, அப்ப நான் மாத்திரம் சூப்பர் மார்க்கெட் போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. கவியம் மாப்பிள்ளையும் வரதுக்கு முன்னாடி நீங்க மாத்திரம் தானே அங்க ஜோலி செஞ்சுட்டு இருந்தீங்க. அதே போலயே போய் செய்யுங்க போங்க. அது சரி. நான் போய் அதித்த விழிச்சிட்டு வரேன்னே. இல்ல தம்பி உறங்கட்டும், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இல்லனே நான் எழுப்பிட்டு வரேன். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிடந்து കുറച്ച് நேரம் கூட உறங்கட்டும். அப்படி சொல்லுங்க. நீ வேணா ஒரு வாட்டி போய் நோக்கிட்டு வா. எங்க நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றேன். அது சரி. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏண்டி சுடர், நீ நிஜமாவே போய் கண்டா பிள்ளைகளெல்லாம் எந்திரிச்சேன்னு? எல்லாரும் கடந்த ஒரே வரக்கம். அப்படியா? அதுலயும் நவமித்ரா எந்த ரூம்ல கிடந்து உறங்கன்னு, பிறகு மாப்பிள்ளையும் விதுனும் ஒரு ரூம்ல கிடந்து உறங்கன்னு. ஓ, எப்பயும் போலதானா? கவியும் மாப்பிள்ளையும் பாத்தியா? ஐயோ இல்லடி. அது எந்த ஞாபகம் நோக்காத்த? வா நமக்கு போய் நோക്കാം. வா. ஏன் நோக்கி நடடி, இடிச்சிட்டு போறா. சுடர், அது கண்மணி. வா நம்ம வெளியே போலாம். வாடி, எந்திரங்களும் இருந்தா ஹாலுக்கு போயிட்டு சம்சாரிക്കാം. கண்மணி, எந்திரி நீ ஒரு மாதிரி இருக்குன்னு. இல்ல, அவர் 2 பேர் இங்க கடக்கிறது தப்பு. சாரி. எரி நீ எந்திரடி சாரி பறையன்னு இருக்கி. இல்ல, உனக்கு எதுவும் கோபம் இல்லையா? எனக்கு ஒரு தேசியமும் இல்ல.
சத்தியம். அது எப்படி? சத்தியமா கோவம் வரலடி. 2 பேர் மனசுலயும் ஒவ்வொருத்தர் இடம் பிடிச்சிருக்காங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ம் நிஜமா சந்தோஷமா தாண்டி இருக்கு. எல்லாம் எதுவும் தப்பா? ஏய் சி, என் மருமக மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இங்கிட்ட மாத்திரம் நீ சம்சாரிக்கிறது கேட்டா நீ பறையான் வந்தது எனக்கு நன்னாயிட்டு மனசிலாயோ? ம் ஆனா உன்னை போல யாரும் இருக்க மாட்டாங்கடி. ம் போ, ஜோடி கிடக்கு, அது போய் நமக்கு செய்யாம். ம் நின்னு கண்டதையும் சம்சாரிச்சுக்கிட்டு இருப்பா இருக்கச்சி.